போறபடியா அவசரமா என்ன விற்கணும்னு இல்ல நான் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு இடையில இது 670 இப்ப 670 மார்க்கெட் பிரைஸ் ஏப்ரல் எடுத்தேன் 1400 கிலோமீட்டர் ஓடிச்சு 1400 கிலோமீட்டர் நான் இதுல 3 lakhs கட்டி மிச்சம் லீஸ் போட்டேன் நீங்க அப்ப கட்டை இருக்கு 5,25,000 ஓகே மாதிரி இருக்கு எல்லாம் புதுசு மைலேஜ் வந்து 48 to 52 தருது 10 சம்திங் 10 11 செட் பண்ணி வணக்கம் நாங்க இந்த காணொலி என்ன பார்க்கணும் ஒரு படியன் அவசரமா ஒரு பைக் கொண்ட வித்தத்தை சொல்லியிருந்தா அந்த காணொலியாக தான் இந்த காணொலி ஏன்னா அவன் அவசரமா ஸ்டூடெண்ட் விசால வெளிநாடு போகிறவடைய ஸோ அவசரமாக இந்த பைக்கை விற்கிறேன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து அவன் காணொலி எடுத்து போகிறேன். விலை குறைவாக தான் மிக்கும் 1 லட்சம் அவன் எடுத்த விலையிலேருந்து 670க்கு எடுத்தவன் சொன்னவன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் குறைவாக தான் அவன் இப்போ விற்கிறான். குறைவாண்ட 1 லட்சத்துக்கிட்ட குறைவாக தான் விற்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அது ஓடின தூரமும் குறைவு. அவன் கிட்ட தூரம் தான் அவன் ஜிம் கோச்சாக இருந்தவன். ஸோ பக்கத்தான் அவன் வீடும். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஓடி வேண்டாம் 6700 நினைக்கிறேன் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. அப்படின்னா உங்களுக்கே தெரியும் காட்டுறேன். ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப இந்த பைக்கை நீங்க முதல்ல விற்கிறீங்க என்று சொல்லியிருந்தீங்க. எனக்கு தொடர்பு கொண்டு இருந்தீங்க. ஏன் இந்த பைக் விற்கிறீங்க? எனக்கு வந்து மச்சான் முதலாவது வந்து எனக்கு வந்து நான் விருப்பப்பட்டு தான் எடுத்தேன். தெரியும் லுக்குக்காக தான் எடுத்தேன். இப்ப என்ன பிரச்சனை என்ன ஸ்டூடெண்ட் விசா சரியா வர மாதிரி கிடையாது. ஓகே ஓகே. அப்ப அது அந்த ப்ராசஸ் போறபடியா அவசரமா என்ன விற்கணும்னு இல்ல நான் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு இடையில கை மாத்தி விட்டா காசு கொஞ்சம் அடிச்சுனா என்ன பிரைஸ்க்கு எடுத்த நீங்க உண்மையாவே? இது 670 இப்ப 670 மார்க்கெட் பிரைஸ் ஏப்ரல் எடுத்தேன். ஓகே எப்ப இந்த வருஷம் ஓகே ஓகே ஏப்ரல் எடுத்தேன். இப்ப ஒரு 7 months ஆயிருக்கு. சர்வீஸ் என்ன மாதிரி போட்டீங்களா? எல்லாம் கணக்கா அந்த 500 கிலோமீட்டருக்கு ஒரு கார் எல்லாம் ஓகே. லீசிங் என்ன ரெடி கேஷ் எடுத்தீங்க இல்ல? நான் லீஸ்ல போட்டேன். எவ்வளவு லீஸ்ல போட்டுருந்தீங்க? எனக்கு வந்து 3 lakhs கட்டி மிச்சம் லீஸ் போட்டேன். அப்ப கட்டை இருக்கா இல்ல கட்டி போனீங்க? கட்டை இருக்கு. அப்ப நான் இதை விக்கிறேன்னு சொல்லி சொன்னா விக்கிற ஆள்கிட்ட கழிச்சு பேசி ஓகேன்னு சொல்லி சொன்னா நான் வாங்கி செட்டில் பண்ணேன். ஓகே. என்ன பேசி நீங்க கொடுக்குறீங்க எதிர்பார்க்குறீங்க? அது நான் வந்து எனக்கு இப்ப 520 5,25,000 ஓகே மாதிரி இருக்கு. ஓகே. நீங்க எடுத்ததை விட குறைவா தான் கொடுக்குறேன். பைக் புதுசு தான். பைக் ஆக்சிடென்ட் ஃப்ரீ தானே? ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. பாக்கியது அப்படியே சர்வீஸ் நீட்டா போட்டுருக்கு. எத்தனை கிலோமீட்டர் யூஸ் பண்ணீங்க? ஓடி இருக்கு 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர். நான் இதுல வீடும் வேலையும் பக்கத்துல என்னபடியா பெருசா ஓடுறேன். ஓகே ஓகே. தெரியும் யாழ்ப்பாணத்துக்குள்ள லாங் டிரைவர் அடிக்காதபடியா கொஞ்சம் பைக் ஓகே இருக்கு. என்ன டயர் புதுசு எல்லாம் புதுசு என்ன பைக் எல்லாம் கிடைக்குன்னா தெரிஞ்சு டயரை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கிலோமீட்டர் ஓடுன எவ்வளவு. இன்ஜின் ஒன்றுங்க புதுசு எல்லாம் புதுசு. 2 வருஷம் இன்ஜின் வாரண்டி கம்பெனி வாரண்டி இன்னும் முடியல. என்ன ஒரு இப்ப 7 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. மாட்டி விட்டா கூட புதுசா வர ஆளுக்கும் அந்த 2 வருஷம் வாரண்டி இருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு 5,25,000 எனக்கு சரியான அது குறைவு தானே. ஒரு லட்சத்துக்கு கிட்ட குறைவுறீங்க. அவசரமா விற்கிறவங்க தான் கொடுக்குறீங்க. எனக்கு இப்ப ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் அந்த ஒரு 3 monthsக்கு செட் ஆகும். ஓகே. அப்ப அவசரமா விற்கிறீங்க. இல்லாட்டி எனக்கு விற்கணுமா தேவையில்லை. காசு கொஞ்சம் தேவைப்படுறதால விற்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு லிட்டர்? இது வந்து 12 லிட்டர். 10 சம்திங் 10 11 லிட்டர். எவ்வளவு ஓடும் நீங்க ஓடி பாத்துறீங்க? எவ்வளவு லிட்டர் ஓடக்கூடிய? எனக்கு மைலேஜ் வந்து 48 to 52 தருது. 48 to 50. அப்ப நார்மலா யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. கொஞ்சம் இதுக்குள்ள சின்ன ஓட்டங்கள் ஓடி வச்சிருக்கீங்களா கொஞ்சம் குறைவு. 45 வந்திருக்கு. கொஞ்சம் தூரமா ஓடைக்குல இப்ப மண்டதி விட்டு அப்படி அந்த மாதிரி ஓடைக்குல எல்லாம் தெரியாது. இதுல லைட்
சிக்னல் எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாம் செட் ப்ரூஃப் செட்டுகள் ரிப்ளேஸ் செய்யக்கூடிய மாதிரி தான் கிடப்பேன். மேனுவல் மீட்டர் என்ன நிறைய ட்ரிப் மீட்டரும் இருக்கு. இந்த மீட்டரும் இருக்குண்ணே. இதுல வந்து கிளட்ச் அதில் விழும். ஓகே. கியர் மாத்த அதுல வந்து இது வந்து ட்ரிப் மீட்டர். ஓகே. கிலோமீட்டர் செட் பண்ணி ஓடலாம். ஓகே. செட் பண்ணி ஓடுறேன்னா 0ல செட் பண்ணலாம் நான். ஓகே. 0ல செட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லா ஓடிட்டு 0 செட் பண்ணி ஓடினோம்னா அவ்வளவு இப்ப ட்ரிப் அதில் அடிக்க எவ்வளவு கிலோமீட்டர் போகணும்னு தெரியும். மெயினா லுக்குக்காக தான் நல்ல லுக்கா இருக்கு. அந்த லாங் டிரைவுக்கு நல்ல சீட்டிங் ஓகே. அது நல்ல இதா இருக்கு. சின்ன சீட் என்றா நோவும் இல்ல. அது நல்ல பேலன்ஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஃபேமிலி ஆகுது. இப்ப வர்றது எல்லாம் சின்ன சீட் நிக்கிறது இல்லாத இது ஓகே இருக்கு. வேணுமெண்டா அண்ணா தொடர்பு இல்லை. அண்ணா நம்பர் என்ன? 076-830-5973. அப்ப எங்க வந்த யாழ்ப்பாணத்துல வந்தாலும் யாழ்ப்பாண ரீஜன்ல எங்க வந்தாலும் நீங்க காட்ட ரெடியா இருக்கீங்க. வந்து கழிச்சு பேசி இருக்கேன். நெகோசியேட்டபிள் தான், பிரச்சனை இல்லை. நான் 5.25 சொல்லி நீங்க இப்ப அப்படி ஆகலையும் கூடி வந்து பாக்கலாம் மெக்கானிக் அப்படி என்ன எல்லாம் என்ஜின் புக்ல இருந்து எல்லாமே ஓகே. என்ன எங்க எடுத்தீங்க? நான் வந்து ஸ்டாண்டி ரோட்ல இருக்க செனாரோ கம்பெனில எடுத்தீங்க. நொதர்ன் ப்ராவின்ஸ் அது ஒன்றும் மாத்துது இல்ல. எல்லாம் ஓகே. இப்பதான் 7 months அன்னைக்கு புது பைக் தானே. புது பைக் தான் பாத்தேன். இதெல்லாம் போட்டு நீங்க இல்ல தானே. ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அப்படி சத்தத்தை பாருங்க. சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த சத்தத்தை இந்த சிக்னல் பாருங்க. எல்லாம் தரமா வேலை செஞ்சுங்க. போன் அடிச்சு விடுங்க. மற்ற இதை போடும். ஹெட் இதை போடுங்கண்ணா. அதே பாருங்க. 2 இருக்கு அப்சைட் டவுன். இது 2 மேலே கீழே இந்த இது 2 மாத்தலாம். லைட் ஓகே. அதுவும் வேலை செய்து பாருங்க. அடிஷனலா இந்த பார்க்கிங் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது பார்க்கிங் லேம்பும் போட்டு நாங்க கீ எடுக்கலாம். ஓகே. இப்ப நாங்க வெளியில ஓகே இரவுல போட்டுட்டு பார்க்கிங் லேம்ப போட்டுட்டு நாங்க கீ எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பின்னுக்கு டெயில் லேம்பும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஓகே. அதே டைம்ல டெயில் லேம்பும் வேலை செய்யும். வித்தவுட் கீயே டெயில் லேம்பும் ஹெட் லேம்பும் வேலை செய்யக்கூடிய. ஓகே. இது எப்ப மேனுஃபேக்சர் பண்ணது? வந்து சைக்கிள்ல மேனுஃபேக்சர் டேட் வந்து 2024. நான் எடுத்தது இந்த வருஷம் 2025 ஏப்ரல் எடுத்தேன். ஏப்ரல் 22ஆம் தேதி எடுத்தேன். ஓகே. இப்பதான் ஒரு 7 months முடிஞ்சிருக்கு. ஓகே. மற்றது எங்கட ஜப்னா பாவனைக்கு வந்து நல்ல அது பெட்ரோலும் பிடிக்காத நல்ல நினைப்பு. எங்கடையாக பெட்ரோல் பிடிக்காத நம்ம பார்ப்பாங்க. மற்றது கார்பரேட்டர் பெட்ரோல் டியூனிங் செய்யலாம். நான் ஒன்றும் கை வைக்கலாம். இன்ஜின் நல்ல இதா இருக்கு. என்ன இன்ஜின் தெரியல. ஜப்பான் என்ன நினைக்கிறேன். இன்ஜின் இங்க கொண்டு எல்லாம் அசெம்பிள் பண்ண. ஓகே. இது அந்த 1983 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து அதே இருக்கிறாங்க. ஜப்பான் என்றாலே இது வால்டி தானே. இன்ஜின்ல கையே வைக்கல பாருங்க. டயர் கூட புதுசா இருக்கு. சைட்ல அப்படியே இருக்கு.